என்னதான் ஸ்ருதி பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் ரோஹிணிக்கு ஸ்ருதி எவ்வளவோ பரவாயில்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. சிறகடிக்க ஆசை இந்த வார ப்ரோமோல என்ன நடக்குதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ணாமலை வந்து ரவி ஸ்ருதிக்கு ரூமை விட்டு கொடுத்துட்டு ஹால்ல வந்து படுத்திருக்காரு. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் 3 பசங்களை வச்சுக்கிட்டு எங்க அப்பா படுற கஷ்டத்தை பத்தியான்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. மீனா வந்து முத்துக்கு ஆறுதல் சொல்லி தூங்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரவி ஸ்ருதியும் மாடியில போய் டென்ட் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. காலையில தூங்கி எந்திரிச்சதும் ஸ்ருதியோட அம்மா வந்து ஸ்ருதிக்கு கால் பண்றாங்க. அப்ப ஸ்ருதி வந்து மாடியில டென்ட் போட்டு தூங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டு சாக்காகிற ஸ்ருதியோட அம்மா வந்து என்ன நடந்துங்கிறதே புரியாம நம்ம மகளை வீட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்களோ அப்படி சொல்லிட்டு அவங்களாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்ததால ரோஹிணி மேல வச்சிருந்த மரியாதை எல்லாம் விஜயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. ஏன்னா ஸ்ருதி தான் பணக்கார பொண்ணு, அவங்களாலதான் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு விஜயா வந்து அவங்களுக்கு காஃபி கொடுக்கறதுல இருந்து டிஃபன் கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயத்திலுமே வந்து ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து ஸ்ருதிக்கு தான் கொடுக்குறாங்க. இது வந்து ரோஹிணி மனோஜ் 2 பேத்துக்குமே ஒரு பயத்தை உண்டாக்கிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரமே ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல, விஜயாவை நம்ப வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நாளா பணக்காரங்க மாதிரி நடிச்சாங்கிற விஷயத்தை வீட்டுல இருக்க யாராவது கண்டுபிடிச்சு இந்த விஜயாவோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.